இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் சி ஞானேஷ்குமார் அவர்களுடைய மகள் இப்போது மிகப்பெரிய பரபரப்பான சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். எஸ்ஐஆர் தொடர்பான பணியில் ஈடுபட்ட தேர்தல் அலுவலர்களை மிரட்டி இருக்கிறார். நீங்கள் இதுக்கு மேலே வேலையிலேயே தொடர முடியாதுன்னு ஏறத்தாழ 200 பேரினுடைய வேலையை பறிப்பதற்கான உத்தரவிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இப்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது. சி ஞானேஷ்குமார் அவர்களுடைய மகள் அவங்க இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவும் இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் மிகப்பெரிய சர்ச்சை வெடித்து அது சிக்கலாக மாறி இருக்கிறது. ஏன்னா 3 கோடி வாக்குகள் வரைக்கும் நீக்க பார்க்கிறார்கள். ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பிய சூழலில் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் மகள் அவங்க ஐஏஎஸ் அதிகாரியாக மாவட்ட கலெக்டராக இருந்து கொண்டு எப்படி 200 பேரினுடைய வேலையே பறிக்கிறார் அப்படிங்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார் என்கிற செய்தி சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன, அரசியல் ரீதியிலான இதனுடைய குவிட் ப்ரோக்கோ இருக்கிறதா, இப்படியான பல கேள்விகளை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஞானேஷ்குமார் அவர்களுடைய மகள் அவங்க ஏன் எஸ்ஐஆர் பணியில் தலையிடுறாங்க அப்படின்னு நமக்கு தோணி இருக்கலாம். டைட்டில் பார்த்ததும் ரொம்ப தெளிவான விஷயம். ஞானேஷ்குமார் அவர்கள் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு சிஐசி அப்படிங்கிற நிலை வரைக்கும் அவர் போயிருக்கிறார். அவருடைய மகள் மேத்தா ரூபம் அவங்க இப்போ உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவினுடைய முதல் பெண் கலெக்டராக இருக்கிறார். மேத்தா ரூபம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இந்த மேத்தா ரூபம் எங்கே சிக்கலுக்குள்ளே வராங்க அப்படின்னா, நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய செய்தியை பார்ப்போம். SIR lagging in digitization work, 181 BLOs in Noida to get termination notice. அதாவது எஸ்ஐஆர் பணிகளை மிக சுணக்கமாக செய்ததற்காக அல்லது ஸ்லோவாக செய்ததற்காக ஏறத்தாழ 181 தேர்தல் அலுவலர்களை வேலையை விட்டு தூக்குமாறு அவர்களுக்கான உத்தரவுகளை இடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ யார் உத்தரவிடுவா அப்படிங்கிற கேள்வி வரும். மாநில தேர்தல் அதிகாரியாக நமக்கு இங்கே அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான அதான் இல்லை, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார். யார் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி? எப்பயுமே அந்த மாவட்ட கலெக்டர் தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஇஓவாக இருப்பாங்க. அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் உத்தரவிட்டு விட்டார். அவங்க யார்? அந்த மாவட்டத்தோட முதல் பெண் ஆட்சியர். யாருங்க அவங்க? மேத்தா ரூபம். அந்த மேத்தா ரூபம் யார் என்று சொன்னால் ஞானேஷ்குமாருடைய மகள் என்பதாக அது சேர்கிறது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தா ரூபம் அவர்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண காலகட்டத்திலே இந்த மின்ட்டில் கூட லைவ் மின்ட்டில் கூட இதை எடுத்துருது அப்டேட் பண்ணியிருந்தாங்க. மேத்தா ரூபம் ஃபஸ்ட்டு விமன் ஐஏஎஸ் டிஎம்ஆர் மாறி இருக்கிறாங்க நொய்டாவுக்கு. அவங்க யார் அப்படின்னா ஞானேஷ்குமாரோடைய மகள்ங்கிறத அந்த இது மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்ஐஆர் வேலையை சரி, அதாவது ரொம்ப அதிரடி அப்படின்ட்டு ஒரு கிரண்பேடியினுடைய நீங்கள் ஒரு ஜூனியர் கிரண்பேடியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கிரண்பேடியே வேறு நிலைக்கு போனாங்க, கவர்னர் ஆனாங்க, போராடினாங்க, அதெல்லாம் தனி. இப்போ மேத்தா ரூபம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ஐஆர் பணிகளை நீங்கள் சரியாக செய்யுங்கன்னு இவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம இது இன்ஸ்பெக்ஷனுக்கு பல காலங்களில் போவோம், அமைச்சர் ஆய்வுக்கு வந்தாருங்கிற மாதிரிலாம் போவாங்க இல்லையா, கலெக்டர் போகிறாங்க. வழக்கமாக இங்கே இப்போ நம்ம ஊர்லேயே கூட அது அதிகமாக இருக்குது. கலெக்டர் பயணத்துக்கு போகிறாங்க, இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்கன்னா கலெக்டர் போகிறாரோ இல்லையோ அவருடைய சோஷியல் மீடியா டீம் முதல்ல போயிடுது. எல்லா ஆங்கிள்லேயும் கேமராக்களை வச்சு கலெக்டர்களுக்கு வீடியோ எடுத்து அதை அவங்களே சோஷியல் மீடியாவில் பிஜிஎம் எல்லாம் போட்டு ஏற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அங்கேயும் நடந்திருக்கு. அது தனி ப்ராசஸ், அது தனின்னா அதை விடுங்க. இவங்க போயிட்டு நேரில் பார்த்து அவங்க வாங்கி ஃபார்ம் எல்லாம் சரியாக ஃபில் பண்ணலை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கத்தக்கதாக இல்லை, ஒர்க் சரியாக பண்ணலன்றதுனால அவர்களை அந்த பணியிலிருந்து டெர்மினேஷன் பண்ணிடுங்க, தூக்கிடுங்க அப்படின்னுட்டு அதற்கான பரிந்துரைகள், உத்தரவுகள், அவர்களுடைய பணி நியமன ரத்து ஆணைகள் அப்படிங்கிறத உத்தரவிட்டிருக்கிறார். செக் பண்ணிட்டுங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. பலரினுடைய அங்கன்வாடி பிஎல்ஓஸ் அன்அக்செப்டபிளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாவட்ட ப்ரோக்ராம் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி மொத்தமாக அவங்க வேலைக்கு வர வேண்டாம், அவங்களுக்கு நெக்லிஜென்ஸ் இருக்குது, அதாவது இந்த வேலையை எப்படி செய்வது என்கிற குறைந்தபட்ச அக்கறை கூட இல்லாமல் இவர்கள் செய்கிறார்கள், எனவே இவர்கள் இந்த வேலையில் தொடர்வதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது, வேலையை விட்டு உடனடியாக தூக்கிடுங்க என்கிற உத்தரவையும் கலெக்டர் சொல்லியிருக்கிறாங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் அங்கன்வாடிகள் மாதிரி பால்வாடியில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்க வராங்க அப்படின்னா அவங்க மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸை எடுங்க என்பதான உத்தரவையும் இவங்க மேத்தா ரூபம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் போயிருக்கக்கூடிய சர்க்குலர் சுற்றறிக்கை என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் 15% கீழே ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க, ஒருவருக்கு 1000 ஃபார்ம் அப்படின்னா 1000 ரிட்டர்ன் பண்ணி போனது அப்படின்றது ஏறதால அதில் 15% 150 ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கலாம். 1000க்கு 150
100க்கு 15. இதுக்கும் கீழே தான் ஃபார்மை வந்து அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. என்ன நீங்கள் கொடுத்து எழுதி வாங்கி அதை கண்டுபிடிச்சி 2002 உங்கள் பேர் எங்கே இருந்துச்சு, 2005 எங்கே இருந்துச்சு, அதை குறித்து எழுதி இதெல்லாம் முடிச்சு நீங்கள் கொடுத்துருவீங்க. அவங்க வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போகணுங்கிறது தனி ப்ராசஸாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு டிஜிட்டல் லிட்ரஸி இருக்குங்கிறது ஒன்று. அதை விட மிக முக்கியமாக எத்தனை பேருக்கு இந்த வேலைக்கு போகக்கூடிய பிஎல்ஓக்களுக்கு தேர்தல் ஆணையம் ட்ரைனிங் கொடுத்ததுங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு அங்கன்வாடியில் அல்லது ஒரு பால்வாடியில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கான அறிவு கொண்டவர்கள் அந்த லெவலுக்கு தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி வேலைக்கு எடுத்தீங்க. அவங்கள நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஆன்லைனில். இது போக ஒரு நாளைக்கு 500 பேரை ஃபில் பண்ணுறதுக்கு அத்தனை வீடுகளுக்கு நீங்கள் போகணுன்னீங்கன்னா இதெல்லாம் அடிப்படையில் லேபர் ப்ராசஸில் அந்த லாஸ்க்கு எதிரானதுங்கிறத தாண்டி அவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய உளவியல் ரீதியிலான வன்முறையாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 100% கம்மியாக யாரெல்லாம் ஃபைனல் ஸ்டெப் ஏற்றினாங்களோ இவங்களெல்லாம் மேலே உடனடியாக விசாரணை தொடங்க சொல்லி 191 அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் உதவி ஆசிரியர்கள் மற்றும் 113 சிக்ஷா மித்ராஸ் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்னு ஏறத்தாழ பார்த்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு 300 பேருக்கு தாண்டி அவர்கள் மீது விசாரணையை உடனடியாக முடுக்குவதற்கான உத்தரவுகளை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய மேதாரூபம் உத்தரவுகளை இட்டிருக்கிறாருங்கிற செய்தி வருது. அப்போ 2026 அசம்பிளி போல்ஸ்க்கு முன்னாடியே கொண்டு வரணுங்கிறது பல இடங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. யூபியில் இப்போ கிடையாதே, நீங்கள் ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். டோர் டு டோர் விசிட் போகணும், டைம் டு டைம் கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் வழக்கமாக சொல்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த நடவடிக்கை என்பது ஏற்கத்தக்கதாங்கிற கேள்வியை நம்ம அடிக்கோடிட்டு கேட்க வேண்டியிருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல், எந்த விதமான முன் தயாரிப்புகளும் இல்லாமல், முன்னேற்பாடுகளும் இல்லாமல் செய்த ஒரு விஷயத்தை ஒரு விவகாரத்தில் பிளேம் கேமை தூக்கி நீங்கள் பிஎல்ஓஸ் மேலே போடுறீங்களா? அதில் பரிதாபத்துக்குரியவர்கள் உள்ளபடியே 2 பக்கமும் விடுதலை கொள்ளி இருக்கக்கூடியவர்களாக பிஎல்ஓஸ் மாறி இருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. மக்களும் எதுவும் புரியலனாலும் அவங்க பக்கம்தான் திரும்புவாங்க. கவர்மெண்ட்டும் ஏன் பண்ணலன்னு அவங்க பக்கம் தான் திரும்பும். தேர்தல் ஆணையமும் திரும்பும். அரசியல் கட்சிகளும் நெருக்குவாங்க, இவரதை விட்டு போச்சு, அவரதை பார்க்கல, நீங்கள் இங்கே வரவே இல்லை, இதை பண்ணலன்னு. இவ்வளவையும் அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஏறத்தாழ 30 உயிர்கள் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அந்த ப்ராசஸே உங்களுக்கு உளவியல் ரீதியிலான தாக்குதலாக இருக்கிறது, வன்முறையாக இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சு அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய தேவை வருது. இதை விட மிக முக்கியமானது எஃப்ஐஆருக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. என்ன எஃப்ஐஆர்? 60 பிஎல்ஓ, 7 சூப்பர்வைசர்ஸ் இவர்களின் மீது நெக்லிஜென்ஸ், பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டது, அதாவது ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ளாமல் நடந்து கொண்டது, நான் காம்ப்ளைன்சஸ், கொடுக்கப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு சரியாக அதில் ஃபாலோ பண்ணல என்பதாக, அதே போல் இக்னோரிங் தி அஃபிஷியல் டைரக்ஷன்ஸ், எஸ்ஐஆர் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட உத்தரவுகளை பின்பற்றாமை அப்படிங்கிறதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடுவதற்கான உத்தரவுகளையும் ஒரு 60க்கும் மேற்பட்ட பிஎல்ஓஸ் மேலே போட்டிருக்கிறாங்க. அப்போ இது இன்னும் மோசமானதுன்னா, நீங்கள் பல நேரங்களில் நீங்கள் சாதாரணமாக ஒரு அரசு பணியில் இருக்கீங்கனாலே எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னா ஏறத்தாழ உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை முடிச்சு விட்டுட்டாங்கன்னு தான் அதை பார்க்க வேண்டியிருக்குங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. அதை நம்ம போகிற போக்கில் மிஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னுட்ட பிறகு கட்சி உங்களுடைய வேலை சார்ந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு உங்கள் மேலே பிளாக் மார்க் வச்சு கேஸ் ஆக்கி கேஸை கிளியர் பண்ணாமல் அடுத்த கட்ட ப்ரமோஷன்லேருந்து அல்லது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லேருந்து எதில் வேணாலும் கை வைக்க முடியுங்கிற ஒரு அபாயகரமான சூழல் இருக்குது. இதில் அங்கன்வாடி பணியாளர்களோ பால்வாடியில் இருக்கக்கூடிய அவங்களோ இல்லை மற்ற நம்ம எல்லாம் சில இடங்கள் ஆட்கள் இல்லாமல் தூய்மை பணியாளர்களையும் அந்த பணியில் ஈடுபடுத்துகிறாங்கிற சிக்கல்கள் எல்லாம் வருது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணியிலையும் நீங்கள் கை வைப்பீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு டிஜிட்டைஸ் பண்ணாத அளவுக்கு உனக்கு இப்போ என்ன உயிர் போகிற அவசரத்தில் நீங்கள் இதை பண்ணுறீங்கிற கேள்வி வரும். அவங்களுக்கு பயிற்சியை கொடுக்காமல் உள்ளே இறக்கிட்டு ஏன் வேகமாக வேலை செய்யலன்னு கேட்பது என்பது நேரடியாக அவர்கள் மீது கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கக்கூடிய பிஎல்ஓஸ் மீதான அதிகார துஷ்பிரயோகமாக நம்ம இவங்க மேதாரூபம் மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் அவங்களுடைய தகப்பனார் சிசி ஞானேஷ்குமார் அவர்களில் தொடங்கி இந்த இடத்துல அப்பா பொண்ணுங்கிறத தாண்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய மேதாரூபம் எனக்கு வந்த ஆர்டரை நான் ஸ்ட்ராங்காக செய்வேன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்துருக்கிறார் என்று அவர் பார்ப்பார் என்று சொன்னால், அப்போ நீங்கள் சீஃப் எலெக்டரல் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட
நீங்கள் அதிகாரியாக அந்த நிலையில் எதுக்கு இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற இதை நீங்கள் அங்கேயும் கடத்தணும். இவங்க தரப்பு கிரீவன்சஸை பிஎல்ஓஸ் கிரீவன்சஸை பதிவு செய்வதற்கு என்னென்ன முகாந்திரங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை உங்கள் சிஸ்டத்தை நோக்கி நீங்கள் கேட்கணும். ஆனால் அவங்க கேட்கலங்கிறது தான் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயமாக முன்னுதாரணமாக மாறுகிறது. நீங்கள் உங்கள் எஃப்ஐஆரை போட்டால் வேலையே போயிடும். சில பேரை வேலையை விட்டு தூக்கிறதுக்கே அந்த அம்மையார் உத்தரவுகளை கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. 300 பேரில் 180 பேர் வரைக்கும் வேலை போயிடும், டெர்மினேஷன் நோட்டீஸே கொடுத்துருவாங்கங்கிறாங்க. மீதி ஒரு 120 130 பேர் மேலே உங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்கக்கூடியது ஒரு 60 தனி. அவங்க மேலே டிபார்ட்மெண்டல் ரீதியாக பிளாக் மார்க் பண்ணி சுழிச்சு வைங்க, நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா பார்த்துக்கலாம், இவங்க அடுத்து எப்படி எங்கே போயிடுவாங்கன்னு பார்த்துக்கலாம் என்கிற மிரட்டலாக அச்சுறுத்தலாக இது மாறி இருக்கிறதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா நீங்கள் அரசு துறைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ்ங்கிறது அது மகா மோசமான ஒரு பாலிடிக்ஸ். கட்சி பாலிடிக்ஸை விடவும் மோசமானதாக துறைகளுக்குள் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இருக்கும். அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே போனால் அது வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்படியான பாலிடிக்ஸை இப்போ ஃபேஸ் பண்ணணும். இது பிஎல்ஓக்கள் அவங்க என்ன தவறு பண்ணிட்டாங்க இதை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. ட்ரைனிங்கே கொடுக்க மாட்டீங்க. டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ்க்குள்ளேன்னா டிஜிட்டல் லிட்ரஸி என்னவாக இருக்குது? அங்கே எத்தனை கிராமங்களுக்குள்ளே உங்களுக்கு டிஜிட்டைசேஷனுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது? எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் கொடுத்தீங்களா, அவங்கள எக்யூப் பண்ணிங்களா? அப்போ இவ்வளவு கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்கு பதிலாக இப்படி நிகழ்த்துவது என்பது நேரடியான ஒரு வன்முறையாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. மிக நிச்சயமாக அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ இதில் தான் மம்தா பானர்ஜி அவர்களிலிருந்து ஸ்டாலின் அவர்களிலிருந்து பலரும் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்லாமல் அர்த்த பார்க்குறாங்க. இதனோடு நீட்சியாகுது. எதற்காக இவ்வளவு பண்ணுறாங்க இல்லைங்கன்னா, இந்த இடத்தில் தான் பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டை அகிலேஷ் யாதவ் வைக்கிறாருங்க. பாருங்கள், ஏஎன்ஐயில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சமாஜ்வாடி பார்ட்டி சீஃப் அகிலேஷ் யாதவ் சைஸ் நேற்றைக்கு அங்கே 2 நாட்களில் 2 வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஓபிசி சமூகங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமூகங்களைச் சேர்ந்த ஆட்கள் இறந்துருக்கிறாங்க, பிஎல்ஓஸ் உயிரை மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ப்ரெஷரின் காரணமாக அவங்க இதை செய்கிறாங்க. உடனடியாக அவங்கள ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 3 கோடி வாக்குகளை நீக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் ஒன்றாக செயல்படுகிறார்கள், ரெண்டும் வேற கிடையாது என்கிற பகீர் குற்றச்சாட்டை நம்ம அயோத்தியாவில் ஜெயிச்சார் எம்பி அவரோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் அகிலேஷ் யாதவ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் அதை ஏஎன்ஐ ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாகவே எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஈசி நியூஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இது மிக மிக பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா மிக சமீபத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ஒரு பிஎல்ஓ சொல்லுகிறார், நீங்கள் ஓபிசிஸ் ஓட்டை குறி வச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லியே எங்களுக்கு உத்தரவு வந்தது. நாங்கள் அதிர்ந்து போய் என்னன்னு கேட்கும்போது நீ செஞ்சு தான் ஆகணும்னு எனக்கு மேலே இருந்தவங்க என்ன மிரட்டினாங்க, அச்சுறுத்தினாங்க. இது செய்யலைன்னா ஒன்று நாங்கள் இருக்கவே விட மாட்டோம், எங்களை மீறி இருந்துருவியா நீ என்கிற அந்த மிரட்டலுக்கு தாங்க முடியாமல் தான் நான் என் உயிரையும் மாய்த்துக்கிறேன்னு அவர் ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துருக்கிறார், உயிரிழந்த ஒருவர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்தது. அப்போ அதனுடைய நீட்சியாக நம்ம பார்க்கும்போது இதை இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. இதே ராகுல் காந்தி அவர்களும் கடுமையாக பேசியிருக்கிறாரு. ஓபிசி ஓட்டர்ஸை தூக்கணும், இல்லைனா அவன் வேலையே போய்டும். ராகுல் காந்தியோட ட்வீட்டை பார்க்குறோம். அப்போ ப்ரெஷர் த்ரெட்டு நீங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க, அச்சுறுத்துறீங்க, கடைசியில் அவங்க உயிரியை மாய்க்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. எஸ்ஐஆர் என்கிற பெயரில் பாஜக இன்றைக்கு தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள், ஏழை மக்கள் என அத்தனை பேரையும் தேர்தலினுடைய வாக்குரிமை பட்டியலிலிருந்து தூக்கி வீசுவதற்கான வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நடக்கக்கூடியது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது, வாக்காளர் பட்டியலிலிருந்து இவர்கள் அத்தனையும் தூக்கி வெளியே போடுவது. அதாவது எல்லாருக்கும் வாக்குரிமை, எல்லாருக்கும் கல்விங்கிறதே உங்களுக்கு அடிப்படையில் பிடிக்காதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் எதுக்கு வாக்கு கொடுக்கணுங்கிற இடத்திலிருந்தும் இதை பார்க்கிறார்களாங்கிற ஒரு தத்துவார்த்த ரீதியிலான கேள்வியும் அதனோட சேர்ந்து வருகிறது. இந்த ஒட்டுமொத்தமான ஜனநாயக படுகொலைக்கு தேர்தல் ஆணையம்தான் காரணம் என்கிற இடத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் இன்னும் அதுக்கு தொடர்பான விஷயங்கள் ரொம்ப அழுத்தமான விஷயமாக இருந்ததுனால நம்ம அந்த ஃபுட்டேஜஸ் அது சார்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கல. பட் அவங்களுடைய உறவினர்கள் தொடர்ந்து கண்ணீர் விடக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. இது ஒர்க் ப்ரெஷருங்கிறத தாண்டி இப்படியான உத்தரவுகளை எப்படி நீங்கள் இட முடியும்? ஏன்னா நீங்கள் அடிப்படையில் அகிலேஷ் யாதவுக்கு அங்கே இருக்கக்கூடிய யாதவ்ஸுடைய ஓட் பேங்க்கிறது ஒரு பேக் போனாக இருக்கும். அதை தாண்டி மற்ற பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் முஸ்லீம் ஓட்டர்ஸை தான் அவங்க மெயினாக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுது.
அப்போ அப்படி இருக்கும்போது அதுலேயே குறி வச்சு தான் கை வைக்கிறாங்க அப்படிங்கிற இடமாக இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு மாறி நிற்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஏங்க இவ்வளோ வேகமாக பண்ணுறீங்க அப்படின்னா, போன எலெக்ஷனில் 40க்கும் மேலே 80 தோத்துட்டுமே என்பதன் காரணமாக இதை செய்கிறார்கள் என்பதாக இந்தியா அலையன்ஸினுடைய, இந்தியா பிளாக்கினுடைய இல்லை சமாஜ்வாதியினுடைய தலைமையிலாக அங்கே இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து ஒரு பதிலும் வருகிறது. இது கன்வின்சிங்காக இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் என்ன கவுண்டர் பேலன்ஸ் பண்ண போகிறீங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. உங்கள் அரசியல் சண்டைகள் பல விதங்களில் எப்படி வேணாலும் போயிட்டு போட்டும், ஆனால் அங்கே பணியாற்ற வருகிற பணியாளர்களுடைய ஹெல்த்துக்கு, ஆரோக்கியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் இமோஷனல் ஹெல்த்துக்கு என்ன செய்ய போகிறீர்கள்ங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. கலெக்டர் மேத்தா ரூபம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கிறது ஏற்கத்தக்கதாக இல்லை. அதை அமைப்பு ரீதியிலாக அவர்கள் எதிர்த்து எப்படி ப்ரப்போசல் வைக்க போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இங்கே தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையினர் ஒரு நாள் அடையாள பணி துறப்பு போராட்டம் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவும் எடுக்க போகிறாங்களா, இல்லை கோர்ட்டுக்கு போக போகிறாங்களா, இப்படியான கேள்விகளும் இணைந்திருக்கிறது. ஸோ இது எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்த்து என்னுடைய கூடுதல் அப்டேட்ஸோடு நம்ம சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.